ஸோ வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெனு வச்சிருக்காங்க. அதாவது வந்து ஒரு ஒரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விண்டோ இல்லாமல் வந்து 80 வெள்ளி தான், அதாவது 80 வெள்ளி வருது. ஸோ இதே விண்டோவோடனா வந்து நம்ம 100 வரும். கொஞ்சம் ஒரு 10 அந்த மாதிரி தான் ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு விண்டோ தேவையில்லை, நம்ம வெளியே தானே சுத்த போகிறோம். அதனால வந்து நான் விண்டோ இல்லாமல் ஒரு ரூம் வந்து கேட்டிருக்கேன். எனக்கு 4th ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. மேம் கீ. யா, தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம ரூமுக்கு போக போகிறோம். ஸோ நமக்கான கார்டு இதுதான், கீ. வாங்க போகலாம். ஓகே கைஸ், 4th ஃப்ளோர் வந்துட்டோம். 407, 401, 403. எஸ், இதுதான் நம்ம ரூம். வாங்க நம்ம ரூம். ஸோ இப்போ வந்து இப்போதான் ரூம்லேருந்து வந்தேன். ஸோ ரூம்லேருந்து வந்துட்டு இங்கே எங்கடா நல்லா சாப்பிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஏபிசின்னு சொல்லி ஒரு ஹோட்டல். இங்கே ஃபுல்லாக தமிழர்கள் தான் இருக்காங்க சுற்றி. எனக்கு என்னமோ வந்து மலேசியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. நம்ம தமிழ் மக்களோட நம்ம ஊரில் லைக் வந்து சென்னை, கோயம்புத்தூர்ல இருக்கிற எனக்கு ஒரு ஃபீலு. சொன்ன மாட்டீங்க, அப்படியே பாருங்க சுற்றி தமிழ் ஆளுங்க தான். ஸோ பார்க்க தான் ஃபாரின்னு, ஆனால் எல்லாருமே இங்கே ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க தான் இருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அந்த பின்னாடி நீங்கள் எந்த ஊர்னா? மதுரையா? சரி, மதுரைக்காரன் நம்ம கூட ஒருத்தர் உட்காந்துருக்காரு பின்னாடி. ஸோ வந்து எப்படி சொல்றது, ஒரு ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஃபீல் இல்லை, தமிழர்களோட இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஃப்ளைட்ல வேற தூங்காதனால செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அதனால இப்போ தூங்கி எந்திரிச்சு இப்போ ரூம்ல டைமை பார்த்தா இப்போ நமக்கு வந்து 5 o'clock, இந்தியாவில் வந்து 2:30 சம்திங் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அங்கதான் லஞ்சு. நம்ம ஊர் டைம் தானே பசிக்கும், லஞ்சில் தான் பசிக்குது. முடிச்சு பார்த்தா மணி 5 மணி. ஸோ வந்து பரோட்டாவும் சிக்கன் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வந்துருச்சு. ஸோ பரோட்டா வந்து அப்படியே நம்ம ஊர் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வயிற்று ஆறுதல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் பரோட்டா நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கா நான் டேஸ்ட் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஊரில் பரோட்டாக்கே சாம்பார் தான் வராங்க. லைட்டாக சிக்கன் கிரேவியை டச் பண்ணிட்டு கொஞ்சம் சிக்கன் கறி எடுத்து தமிழ் வாழ்க. நம்ம ஊர்ல சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. உப்பா சாப்பிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், என்ன செய்யலான்னு வரேன்.